ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு சோழனையும் நிலாவையும் இதே வீட்டில் விட்டுட்டு நம்ம எல்லாரும் வாடகை வீடை எடுத்து தனியாக போயிடலாம். இந்த ஊர்க்காரங்க நிலாவை சும்மாவே விடமாட்டாங்க, இஷ்டத்துக்கும் பேசி அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக நிலா ஒத்துக்கவே ஒத்துக்காது, நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. நிலாவை ஒத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே நிலாவுக்காக வெயிட் பண்ணி, நிலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா, இனிமேல் இந்த ஊருக்காரங்க உன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது, அஞ்சாமலே இங்கே இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருக்கான்னு சொல்லி யாரும் ஒன்று இனிமேல் தப்பாக பேசவே கூடாது, அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தப்பி தவறி கூட எனக்கு இது சம்மதம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் நீயும் சோழனும் இதே வீட்டில் சந்தோஷமாக இருங்கம்மா, நாங்கள் வாடகை வீடை எடுத்து தனியாக போயிடுறோம், இனிமேல் உன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன இந்த ஊருக்காரங்க பேசுகிறத நீ நிஜமாக்க பார்க்குறியா அப்படியே சொல்லிட்டு நிலா கேட்ட உடனே சேரன் இருந்துட்டு, மா என்னம்மா சொல்கிற, ஆமாண்ணா சொல்கிறவங்க இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க பேசுகிறதுக்காக நம்ம பயந்து ஓடனா மறுபடியும் நம்மளை கல் எடுத்து அடிக்க தான் செய்வாங்க, அதுக்காக அவங்கக்கிட்ட அடி வாங்கிட்டு அடிமையாக இருக்கணும்னு அர்த்தம், எந்திரிச்சு நடக்கணும்னு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.